ஜீசஸ். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். தேவ செய்திக்கு நேராய் நம்ம கடந்து செல்லுவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதுல 2ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து 46வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவினர் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்போ அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய சமூகத்துல இன்றைக்கு என்ன வார்த்தை கொடுக்கலாம் என்று அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு வார்த்தை, அதை தான் இந்த செய்திக்கு தலைப்பாக நான் சொல்லுகிறேன். எழுதுகிறவர்கள் எழுதி கொள்ளலாம். தேவாலயத்தில் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தேவாலயத்தில் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் எப்படி இருந்தார் என்கிறதை நாம தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் என்னெல்லாம் செய்தார் அதெல்லாம் நாம தியானித்து நாம நம்முடைய தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்கணும் என்கிறதையும் கற்றுக்கொண்டு இந்த ஆராதனையை தேவ பிரசன்னத்தோடு நிறைவு செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவாலயத்தில் இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் இருந்திருக்கிறார் அப்படின்னா, இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய வயது 12 வயது மாத்திருந்தான். 12 வயது சிறுவனாக இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்கு போனார். அப்போ போகும்போது பண்டிகைலாம் முடிந்து பெற்றோரெல்லாம் புறப்பட்டுட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பண்டிகை முடிந்து ஊருக்கு போக தாய் தகப்பனோடு புறப்படவில்லை. அவர் ஆலயத்திலே இருந்து விட்டார். அல்லேலூயா. அப்ப நமக்கும் ஆண்டவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நாம எப்ப முடியும்னு சொல்லி ஆராதனைல 2.5 மணி நேரத்துக்குள்ளாக 10 முறை வாட்சை பார்க்கிற விசுவாசிகளும் உண்டு. ஆமா தானே? ஆமா. குறைஞ்சது 5 நேரம் பார்க்கிற பரிசுத்தவான்களும் உண்டு. எப்பண்டா முடியும் அப்படின்னு. உங்களை விட நான் அதிகமா பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா கரெக்டா முடிக்கணுமே அப்படிங்கிறது. ஆனா அவரு பண்டிகை முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு போகல, ஆலயத்துல இருந்துட்டார். ஆலயத்துல இயேசு கிறிஸ்து ரொம்ப வாஞ்சையா இருந்தார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆலயத்துல ரொம்ப வாஞ்சையா இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உங்க வாஞ்சையெல்லாம் நான் இந்த கண்ணாடி வெளியில பார்க்க தான் செய்யறேன். ஆராதனைக்கு வரும்போது இருக்கிற ஸ்பீடு, போகும்போது இருக்கிற ஸ்பீடை பார்க்கும்போது, வரும்போது ரொம்ப ஸ்லோவா வரீங்க, போகும்போது என்ன ஓட்டம் ஓட்டுறீங்க. அல்லேலூயா. அந்த போகும்போகிற இருக்கிற ஸ்பீடு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கிறது. என்ன விஷயம்னு தெரியல. ஆனா இயேசு கிறிஸ்து பண்டிகை முடிந்து அங்கேயே தங்கினார். எதற்காக தங்கினார் அப்படின்னா, இன்னும் தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையில இயேசு கிறிஸ்து அங்கே தங்கி இருந்தார். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆலயத்துல தங்கணும். எதற்காக? இயேசு கிறிஸ்து வார்த்தையை கேட்கணும், ஊழியக்காரர்கள் பேசுகிற உபதேசத்தை கேட்கணும், சத்தியத்தை கேட்கணும் என்கிற அப்படி ஒரு ஆசை இயேசு கிறிஸ்துவுக்கு. ஆகவே இந்த வாஞ்சை நமக்குள்ளாகவும் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாகவும் வருவதாக. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உங்க பிள்ளைகள் எல்லாம் கண்டிப்பா வசனம் சொல்லக்க நீங்க பழக்குவீங்க. ஆமென். ஆமா. வீட்டுல தாத்தா சொல்லுது, பாட்டி சொல்லுது, அப்பா அம்மா சொல்லுது, வசனத்தையும் சொல்லக்கு கற்றுக் கொடுங்க. வசனத்துல அந்த பிள்ளைகள் வாஞ்சையா இருக்கட்டும். சபையில முன்ன வந்து சொல்லட்டும். மேக்சிமம் சின்ன பிள்ளைகளை உங்ககிட்ட வைக்காதுங்க. குழந்தைகளை நீங்க வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு உள்ள பிள்ளைகள் எல்லாம் முன்ன அனுப்பி தாருங்க. அல்லேலூயா. முன்ன வந்து அமர்ந்து இருக்கட்டும். அது ரொம்ப நல்ல விஷயம், நல்லா இருக்கும். கர்த்தர் இந்த பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.
அப்போ இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர், தேவனுக்கு மகிமை. அப்படியே இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் எப்படி இருந்தார் அப்படின்னா ரொம்ப வாஞ்சையா இருந்தார், ரொம்ப தாகமா இருந்தார். அதுவும் எந்த மாதிரியான தாகம் அப்படின்னா வசனத்தை கேட்கிற ஒரு தாகம், வசனத்தை கேட்கிற தாகம், வசனத்தை வாசிக்கிற ஒரு தாகம். அந்த தாகத்தில் அவர் இருந்தார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும், அந்த தாகம், அந்த வாஞ்சை நமக்குள்ளாகவும் அதிகமாய் பெருகுவதாக. அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 நாள் தாய் தகப்பனையே தேடல, ஆலயத்திலே இருந்தார், வசனங்களையே கேட்டுக்கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து வசனத்தை கேட்கிறதுல ரொம்ப நேரம் செலவழித்திருக்கிறார். என்றைக்கும் ஆலயத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், நீங்க ஆலயத்தில் எப்படி இருக்கிறீங்க, தேவ காரியத்தில் எப்படி இருக்கிறீங்க? உண்மையா சொல்ல போனா 3 நாள் வரைக்கும் போனை கொடுத்துட்டா சாப்பாடும் வேண்டாம், தண்ணியும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், அதுல அப்படியே இருப்பாங்க. அந்த மாதிரியான வாஞ்சை இன்றைக்கும் நம்ம பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்து 3 நாள் தாய் தகப்பனை தேடல, எதிர்பார்க்கல, வசனமா கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த வாஞ்சை இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக வருவதாக. அல்லேலூயா. வசனத்தின் மேல ரொம்ப தாகமா இருங்க, ஆண்டவருடைய வார்த்தையில ரொம்ப தாகமா இருங்க, அதுல வளருகிறவர்களாக நீங்க மாறுங்க. ஏனென்றால் ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தை நமக்கு ஜீவாப்பமா இருக்கிறது. அதை நல்லா புசிக்கணும், அதை நல்லா விரும்பணும், அந்த வசனத்தை நம்ம ரொம்ப நேசிக்கணும். ஏனென்றால் அந்நியர்களுக்கு, ஆண்டவரை அறியாத புறஜாதிகளுக்கு அவர்களுடைய தெய்வம் ஓவியத்திலேயோ சிலைகளிலேயோ அப்படி இருக்கிறது. அவர்கள் தன்னுடைய தெய்வத்தை சிலை வடிவில் பார்க்கிறாங்க, சித்திர வடிவில் பார்க்கிறாங்க. ஆனா நாம வசனத்தின் வடிவில் பார்ப்போம். ஏன்னா வசனமும் அப்படிதான் சொல்லி இருக்கிறது. அதற்கு உதாரணமாக யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீர்களானால், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்தே வாசிப்போம். ஆதியிலே வார்த்தையா இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. ஆமா, வீட்டுல சிலுவை வைக்கிறதை காட்டிலும், வீட்டுல இயேசு கிறிஸ்துவினுடைய படத்தை வைக்கிறதை காட்டிலும் வசனத்தை வைங்க. எந்த இடத்திலையும் படம் தேவனாய் இருக்கிறது என்று சொல்லல, வார்த்தை தேவனாய் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினால வார்த்தை தான் நமக்கு தேவன். வார்த்தையை சாதாரணமாய் பார்க்காதுங்க. இந்த பூமியில அதிகமாய் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புஸ்தகம் உண்டானால் அது நம்முடைய வேத புஸ்தகம்தான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அதிகமாய் அச்சிடப்படக்கூடிய ஒரு புஸ்தகம் உண்டானால் அதுவும் வேத புஸ்தகம்தான். இப்படி நிறைய வேத புஸ்தகத்தினுடைய மேன்மைய சொல்லிட்டே போகலாம். அதிகமான பேர் வாசிக்கிற ஒரு புஸ்தகம் உண்டானால் அதுவும் வேத புஸ்தகம் தான். இப்படி நிறைய சிறப்பு உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, இது மனுஷன் எழுதின புஸ்தகம் இல்ல, மனுஷனை பிரதிபலிக்கிற வார்த்தைகளும் அல்ல. இந்த வார்த்தை தேவனா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஜெபிக்கும் போது நாம் அவரிடத்துல பேசுகிறோம், வேதத்தை வாசிக்கும் போது அவர் நம்மோடு கூட பேசுகிறார். எத்தனை பேருக்கு அந்த அறிவு இருக்கிறது? ஹல்லேலூயா. ஆமா, டிவி அதிகமாய் பார்க்கிறதை காட்டிலும், லேப்டாப்ல அதிக நேரம் இருக்கிறதை காட்டிலும், செல்போன்ல அதிக நேரத்தை செலவழிக்கிறதை காட்டிலும் ஆண்டவரோடு பேசுகிறதுல அதிக நேரம் செலவழிங்க. இன்னைக்கும் நிறைய பேருக்குள்ள ஒரு இது இருக்கு. என்ன அப்படின்னா, நிறைய பேரோடு ஃப்ரெண்டா இருக்கணும், நிறைய பேரோடு ஐக்கியமா இருக்கணும், நிறைய நண்பர்கள் வேணும். எத்தனை பேருக்கு வேணும்? அதுக்கு பிறகு இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிடும். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஷிப்.
அதுவும் பாத்தீங்கன்னா நான் அடிக்கடி சபைக்கு சொல்லுவேன், ஒரு ஆள்கிட்ட மாத்திரம் ரொம்ப கவனமா நீங்க பழகணும். அந்த ஆள் யாருன்னு இப்ப கூப்பிட்டு காட்டுறேன். ஆமா, எல்லாரோடும் பழகுங்க. ஆனா அந்த ஒரு ஆள்கிட்ட மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். அது யார் அப்படின்னா, அடிக்கடி நம்மள்ட்ட ரொம்ப நெருங்கி வந்து பழகுவாங்க. அல்லேலூயா. ஆமா, அடிக்கடி நெருங்கி வந்து பழகுவாங்க. அவங்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். அவன் தான் அவன். ஆமா, நார்மலா ஒரு யதார்த்தமா பழகிட்டோம், ஒரு சூழ்நிலைகள்ல பழகிட்டோம், ஓகே. ஆனா சம்பந்தமே இல்லாம ரொம்ப அன்பு காட்டுவாங்க, ரொம்ப பாசத்தை பொழிவாங்க, அடிக்கடி ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னுட்டு. ஒய்ஃப் நமக்கு பேசி 4 நாளா இருக்கும், இந்த அம்மா சும்மா சும்மா 4 நேரம் ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கோம். எச்சரிக்கையா இருக்கணும். அந்த மாதிரி பழக்கம் வேண்டாம். தகப்பன் ஃபோன் பண்ணி ஒரு வாரம் இருக்கும், ஆனா இந்த ஆள் அடிக்கடி ஃபோன் பண்ணுவாரு. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏதாவது விஷயம் உண்மையில என்னை ரொம்ப காயப்படுத்தின, ரொம்ப ஏமாற்றின நபர்கள்ல யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் தான். திடீர்னு வீட்டுக்கு வந்துருவாங்க. என்ன அப்படின்னா, ராதாபுரம் வந்தேன், உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு அப்படிம்பாங்க. ஆமா, சரி, என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? ஆம்பளை தான் சொல்றீங்க, ஒரு ஊழியக்காரங்க, அதுவும் உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு அப்படின்னு வீட்டுக்கு வந்துடுவாங்க. நம்ம அப்பந்தான் ஊழியத்துக்கு அவசரமா கிளம்பி, அடுத்தால ஒரு வாரம் ஆயிருக்காரு, மறுபடியும் வருவாங்க வீட்டுக்கு, உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு அப்படின்ட்டு. நம்ம யாருடைய அன்பையும் உதாசீனப்படுத்துறது இல்லை, பழகிறது. ஆனா சில அனுபவம் கிடைச்சனால நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த மாதிரி ஆள்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அல்லேலூயா. அவன் தான் உங்களை எப்படிலாம் ஏமாற்றலாம் அப்படின்னுட்டு பெரிய ஸ்கெட்சே போட்டு வச்சிருக்கிறான். ஆமா, அதனால மனிதர்களோடு பழகுகிற பழக்கம் ரொம்ப பிரயோஜனமா இருக்காது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம அன்பா இருக்கணும். ஆமென். ஆனா ஐக்கியம் சிலரோடு மட்டும்தான் இருக்கணும். அவர்கள் பரிசுத்தவான்களா இருக்கட்டும். எல்லாரோட ஐக்கியம் அப்படி கிடையாது. கடைசியில் அவங்களுடைய பழக்கம் வெளியே விசாரிச்சு பார்த்தா எல்லாரோடும் அப்படிதான் நெருங்கி பழகுவாங்க. நமக்கு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா, நமக்கு காணிக்க தரக்கூடிய ஆள்கிட்ட கூட மாசத்துல ஒரு டைம் போன் பண்ணி பேசக்க நமக்கு முடியல. அவ்வளவு பெரிய ஊழியமா செய்யறோம் அப்படின்னா, நீங்க எந்த மாதிரி பார்வையோடு பாக்குறீங்களோ தெரியல. நான் உண்மையில ஒரு பெரிய தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன். எனக்கு அவரோடு செலவழிக்க நேரம் போதுமானதா இல்லை. அப்ப எப்படி அடுத்தவங்களை நான் விசாரிக்க முடியும்? ஆனாலும் கஷ்டப்பட்டு நடக்கும்போது பாத்தீங்கன்னா, நடந்து போன் பேசிட்டே நடக்கிறது வழக்கம். சாயங்காலம் வாக்கிங் போன மாதிரி ஆச்சு, சில ஆட்களை விசாரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. நான் இவங்களுக்கெல்லாம் கணவன் மனைவியா போயிருவாங்க. அங்க போறது 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கிறது, நல்லா உஷாரா இருப்போம், கவனமா இருப்போம். வாலிப பிள்ளைகள் எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் நெருங்கி பழகிட்டாங்கன்னா, ஆமா, தாய் தகப்பனே வேண்டாம், அவங்க மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி லெவலுக்கு போயிருதோம். நான் சொல்லுகிறேன், எவ்வளவு நேரம் இருக்கிறதோ கர்த்தரோடு பழகி பாருங்க. ஹல்லேலூயா. எல்லா உறவுகளும் ஒரு நாள் தவிட்டுரும். ஆனா தவிட்டாத அதிமதுரமா இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரோடு நெருங்கி பழகுங்க, ரொம்ப அன்பா இருங்க. அதற்கு ஒரே வழி, வேதத்தை நல்லா வாசிங்க. ஜெபிக்கும் போது அவரோடு நாம பேசுகிறோம், வேதத்தை வாசிக்கும் போது அவர் நம்மோடு கூட பேசுகிறார். நீங்க உண்மையிலே வேதத்தை ரொம்ப நேசித்து வாசிப்பீர்கள். ஆனால் அன்றைக்குள்ள தீர்க்க தரிசனம் யாரோ ஒருவரிடத்துல உங்களுக்கு இல்ல. அன்றைக்குள்ள தீர்க்க தரிசனம் நீங்க வாசிக்கிற வேத பகுதியில உங்களுக்கு இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவன் பேசுகிறது போல யாரும் பேச மாட்டார்கள். பல கேள்விகளோடு இருப்பீர்கள். உடனே வேதத்துல எடுத்து வாசிங்க. ஆண்டவர் நிச்சயம் பேசுவார் அப்படின்னா நிச்சயம் பேசுவார். இதுல ஒரு வல்லமை இருக்கிறது. ஆமா, ஓவியத்துல கூட காது வரைஞ்சிருப்பாங்க, மூக்கு வரைஞ்சிருப்பாங்க, கண்ணு வரைஞ்சிருப்பாங்க. ஆனா கண்ணு பார்க்காது, காது கேட்காது, வாய் பேசாது. ஆனால் வார்த்தையாய் இருக்கிற இந்த தேவன் உங்களோடு கூட பேசுவார். அதுதான் அவருடைய மகிமை. வேதத்தோடு அதிக நேரம் இருங்க.
இன்னும் உண்மை அறியணும், இன்னும் இன்னும் அறியணும். அவருடைய அன்பின் ஆழத்துக்குள்ள போங்க. நிறைய பிள்ளைகளுக்கு வர மாட்டேங்க. ரொம்ப நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்துருங்க. உங்க முழங்கால் எல்லாம் காய்ப்பு வரட்டும், கால்களில காய்ப்பு வரட்டும். ஆமா, ஒரு தேங்காய் தொலிக்க போகக்கூடிய ஒரு சகோதரனுடைய கையை பார்க்கிறேன். கையெல்லாம் உங்க பாதம் இருக்கிறத விட நல்லா ஹார்டா காய்ப்பு விழுந்திருந்து. ஆமென். ஆமா, மரம் ஏறக்கூடிய ஆட்கள், பனை ஏறக்கூடிய ஆட்களுடைய கால்கள் கைகள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆமா. இல்ல பாஸ்டர், நமக்கு அவங்களெல்லாம் தெரியாது. நெயில் பாலிஷ் போடுற ஆளை நான் பார்த்துருக்கிறேன், மரம் ஏறுற ஆளை பார்த்ததில்லை. அந்த ஆட்களுடைய கைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடையாளங்கள் இருக்கும். நல்லா தொழுகிற ஒரு முஸ்லிம் சகோதரருடைய நெத்திகளில அடையாளம் இருக்கும். அவர் தொழும்போது தலையை கீழே முட்டி முட்டி தொழுவார். நிறைய பேருடைய நெத்திகளை பார்க்கலாம். ஜெபிக்கிறவங்களுடைய கால்கள்ல காய்ப்பு இருக்கணும். அல்லேலூயா. ரொம்ப வயசான ஆள்கிட்டெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவங்க வசதி போல நின்றுட்டோ, சேர்ல அமர்ந்துட்டோ, கட்டில் உட்கார்ந்துட்டோ ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா நீங்கெல்லாம் இளம் வயதுக்காரர்கள். அல்லேலூயா. யாரை சொல்றேன் அப்படின்னா ஒரு 55 வயசு வரைக்கும், அதுக்கு மேல இப்படியே தெரியல. உங்களுக்கெல்லாம் காய்ப்பு வரணும். இருக்குதா? மணியை பார்த்து பார்த்து ஜெபம் பண்ண எங்க காய்ப்பு வர்றது? தூக்கம்தான் வரும். ஆமா, காய்ப்பு வரணும். திருவிருந்துக்கு காலை கழுவும் போதெல்லாம் பார்க்கணும். முட்டுல அப்படியே தொலி உரியணும். அவ்வளோ ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து பாருங்க. நமக்கு என்ன வேலை? அதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர், பேர் மறந்து போச்சு, அவரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு கண்டுபிடிப்புக்கும் அடுத்த கண்டுபிடிப்புக்கும் நடுவுல தான் கொஞ்ச நேரம் தூங்குவார். இன்னைக்கு ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த வேலை முடிஞ்சுன்னா தூங்குவார். அதுக்கு பிறகு முழிச்சு அடுத்த ஒரு பொருளை கண்டுபிடிக்க எவ்வளவு நாள் ஆகுமோ அது வரைக்கும் தூக்கமே இருக்காதா? அப்ப எந்த அளவுக்கு வெறித்தனமா இருந்தா இவ்வளோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து உங்க கருத்துல அவரால் கொடுக்க முடிஞ்சதுன்னு பார்த்துக்குங்க. நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை நாம அறிந்த அளவு கையளவு தான், அறியாத அளவு கடல் அளவு விட அதிகமானது. எத்தனை பேர் ஆமையன் என்று சொல்லுகிறீர்கள்? நம்ம அறிஞ்சது கொஞ்சம்தான். ஆவியானவர் அறிந்த அறிவு கொஞ்சம்தான். தேவனை அறிந்த அறிவு கொஞ்சம்தான். பிதாவை அறிந்த அறிவு கொஞ்சம்தான். நாம இன்னும் அதிகமா அறியணும். அப்பதான் தெரியும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த பூமியில இருக்கிற அதிகாரம் என்ன என்கிறதை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். உங்கள் மேல ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்து, உங்களுக்கெல்லாம் ஒரு அதிகாரம் இருக்கிறது. நீங்க பக்தர்கள் அல்ல, அடிமைகள் அல்ல, திக்கற்றவர்கள் அல்ல, கைவிடப்பட்டவர்கள் அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. பிசாசின் மேல நமக்கு அதிகாரம் இருக்கிறது. வியாதிகள் மேல நமக்கு அதிகாரம் இருக்கிறது. முடவர்கள் மேல நமக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஏன் மரணத்தின் மேல கூட ஒரு அதிகாரத்தை பரலோகத்தின் தேவன் கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை வாங்கணும். இதெல்லாம் யாருக்கு கொடுக்கிறார்? யாருக்கு கற்றுக் கொடுக்கிறார்? அவருடைய சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கு, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறவர்களுக்கு. சத்தியத்தின் ஆளை யாருக்கு வெளிப்படும்? அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவர்களுக்கு. தேவன் யாரோடு பேசுவார்? அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவர்களுக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லக்கூடிய 4 வார்த்தை நமக்கு எதிர்காலத்துக்கு பிரயோஜனமா இருக்கிறதோ இல்லையோ, தேவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் என் காலத்தையே மாற்றுகிறதாகவே இருக்கும். அவ்வளோ மகிமையாய் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. ஆமா, சாலமோன் தேவனோடு பழகி பழகி அவருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டபடியினால் எனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். உங்க ஜனங்களை நியாயம் விசாரிக்கிற இந்த ஞானம் எனக்கு தேவை. கேட்கும்போது ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்க ஒரு ஞானம். அவனை போல அவனுக்கு முன்னும் இல்லை, அவனுக்கு பின்னும் இல்லை. அவ்வளோ சூப்பரான ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு அந்த ஞானத்தை தர அவர் வல்லவராய் இருக்கிறார்.
ஆண்டவர் கொடுக்கிற மாதிரி என் தகப்பனால எனக்கு கொடுக்க முடியாது, என் நண்பர்களால எனக்கு கொடுக்க முடியாது. அவரால் கொடுக்கக்கூடியது அவரால் மட்டும்தான் எனக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, இன்னைக்கும் நாம மனிதர்களோடு பழகணும், பெரிய பெரிய நபர்களோடு பழகணும். எத்தனை பேருடைய இருதயம் துடிக்கிறது தெரியுமா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அப்பாவும் மேலையோடு பழகணும், எம்பியோடு பழகணும், அமைச்சர்களோடு பழகணும். அதான் பார்த்தீங்கன்னா அவர் கார்ல வரும்போது பின்னாடி 10 கார் வரும், பார்த்துருக்கீங்களா? ஆமா. முதலமைச்சர் ஒருக்கா வரும்போது பின்னாடி 1000 கார் வந்தது. ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ராதபுரத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் வரும்போது துணை முதலமைச்சராக இருந்திருப்பார் நினைக்கிறப்போ, பின்னாடி ஏகப்பட்ட 1000 கார் வந்திருக்கும் வரிசையா. அவரோடு பழக்கம், அவரோடு ஐக்கியம், அவருடைய கட்சியில ஒரு உறுப்பினர். நான் சொல்லுகிறேன், முதலமைச்சரை காட்டிலும் அவர் பெரியவர், பிரதமரை காட்டிலும் பெரியவர், இந்த பூமியில இருக்கிற ராஜாக்களை காட்டிலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த தேவன் மிகவும் பெரியவர். ஒரு அமைச்சரா இருக்கிறவர் கீழே இறங்கி நம்மள்ட்ட வந்து ரொம்ப டீப்பா பழக மாட்டார், மிஸ் பண்ணிட்டு போயிடுவார். ஆனா தேவன் அப்படி இல்லை. நாம் பழக பழக நாம் பழக வேண்டும் என்கிற அந்த சிந்தை கொஞ்சமா இருக்கும், ஆனா அவர் என்னோடு பழக வேண்டும் என்கிற சிந்தை அதிகமாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, வாலிப பிள்ளைகளோடு கூட நான் பேசுகிறேன், ரொம்ப பழகுங்க. அவரோடு பழக பழக உலகமே நமக்கு வெறுத்துரும். அவரோடு பழகாதவங்களுக்கு பாவம் எல்லாம் ரொம்ப டேஸ்டா தெரியும், பாவம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், உலகம் ஈச்சையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவரோடு பழகும் போது பாவம் எல்லாம் குப்பையா இருக்கும். இன்னைக்கும் நம்ம பாவத்தோடு போராடுகிறோம். நிக்கணும்னு நினைப்போம் விழுந்துருவோம், நிக்கணும்னு நினைப்போம் விழுந்துருவோம், செய்யக்கூடாத நினைப்போம் தவறிடுவோம். எதுக்கு இந்த வழுக்குதல், எதற்கு இந்த சறுக்குதல்? ஒருவரை நாம இருக்க பிடிக்கல, அவரை இருக்க பிடிச்சிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துலையும் இடறுதல் இல்லை, எந்த இடத்துல நீங்க விழுந்து போக மாட்டீர்கள். ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க, ஆண்டவரோடு இருங்க, எப்போதும் துதியுங்க, வேதத்தை வாசியுங்க. இயேசு சபையில வேற மாதிரி இருந்தா நீங்க சபையில வேற மாதிரி இருக்கீங்க. ஆமென். ஆமா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சில பிள்ளைகள் எல்லாம் ஆலயத்துல ரொம்ப வாஞ்சியா வாரீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆலயத்துல இயேசு கிறிஸ்து ரொம்ப வாஞ்சியா இருந்தார். எப்போதும் ஊழியக்காரங்களோடு ஐக்கியம் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமா வேதத்துல வாசிக்கிற ஒரு பகுதி இருக்கு, வாசித்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பகுதி இருக்கு. நான் சொல்லுகிறேன், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் ஒரு காலத்துல பேசினார், பரிசுத்தவான்கள் வேதத்துல எழுதி வைத்தார்கள். அது வேதமாய் மாற்றப்பட்டு நம்முடைய கரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், இவ்வளவுதான் ஆண்டவர் பேசினாரா, பேசுவாரா? என்னமோ பேச மாட்டாரா? என்னமோ பேசுவாரா, பேச மாட்டாரா? எவ்வளோ இல்ல, இன்னும் உங்களோடு கூட அதிகமாய் பேச அவர் சித்தமுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஊழியக்காரர்களோடு சில அனுபவத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருப்பார். இப்படி ஆகிலும் தெரிஞ்சுக்கணும், நல்ல ஊழியக்காரர்களோடு ஐக்கியமா இருங்க. ஆமென். ஆமா, நான் சுவிசேஷ ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சில ஊழியக்காரர்களோடு பேசினேன். ஏன்னா நம்மளை யாரும் பழக்கல, நாமளும் பெரிய அளவுல ரொம்ப செய்யல, ஆனா கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சோம். நான் இனி தீவிரமா செய்யும் போது அடுத்தவங்க என்ன சொல்றாங்க கேட்போம் அப்படின்னு கேட்டேன். அதுல ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நாங்க எல்லாம் செஞ்சு பார்த்து முடிச்சாச்சு, இனி நீங்க செய்யுங்க அப்படின்னு. எத்தனை பேர் புரியுது? ஆமா, நாங்க எல்லாம் பார்த்தாச்சியா, ஒன்னும் நடக்காது அப்படின்னாரு. சிலருடைய அனுபவம் வித்தியாசமா இருக்கும். அது ஆவியானவருக்கு ஒத்து போகாத அனுபவமா இருக்கும், அது தேவனுக்கு ஒத்து போகாத அனுபவமா இருக்கும். அவர்களோடு நாம ஐக்கியம் வச்சுட்டு சுத்திட்டு இருக்க கூடாது. ஆனா சில தேவ மனிதர்கள் தேவனோடு இன்றைக்கும் நடக்கிறார்கள். கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான், இந்த எலியா சொல்லு, நான் அவருக்கு முன்பதாக நிற்கிறவன், நான் மனுஷனுக்கு முன்பதாக நிற்கிறது இல்ல, பாவிகளோடு நிற்கிறது இல்ல, துன்மார்க்கன் உட்காருகிற இடத்துல உட்காருகிறவன் நான் கிடையாது, நான் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவன். ஹல்லேலூயா.
எத்தனை பேருக்கு இந்த ஸ்டேட்டஸ் வேணும்? கர்த்தரோடு பேசுகிறவள், கர்த்தரோடு பேசுகிறவன். மோசேக்கு அதுல ரொம்ப ஸ்பெஷல். என்ன அப்படின்னா, சிநேகிதனோடு பேசுகிறது போல அவர் பேசுவாராம். எத்தனை பேருக்கு வேணும் இந்த பாக்கியம்? அதாவது வாரத்துல 2 நேரம் ஆண்டவர் சொப்பனத்திலேயோ வசனம் வாசிக்கும் போதோ ஒரு பாடல் மூலமாக ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவர் உங்களோடு பேசாட்டா நீங்க எச்சரிக்கை ஆயிரணும். கவனிக்கிறீங்களா? ஒரு வாரம் ஆண்டவர் பேசல, கேப் ஆகி போச்சு அப்படின்னாலும் நீங்க எச்சரிக்கை அடைஞ்சிடணும். ஒரு வாரம் தான் டைம். ஒரு வாரத்துல கண்டிப்பா ஒரு முறையாகிலும் ஏதோ ஒரு விதத்துல பேசியிருக்கணும். பேசாட்டா எங்கேயோ கனெக்ஷன் கட்டாயி கிடக்கிறது. அதான் உண்மை. சில ஆட்கள் கண்டுகிட்டதே கிடையாது. என்னைக்கோ ஒரு மகிமையான சொப்பனத்தை கண்டீர்கள். சொப்பனத்துல தேவன் பேசுகிறது நீங்க கண்டீங்க, உணர்ந்தீங்க. அதுக்கு பிறகு அதை விரும்புறதே இல்லை. நான் சொல்லுகிறேன், சொப்பனத்துல கூட ஆண்டவர் தூரமாய் நிற்கிறவர் அல்ல. அது மூலமாக உங்களோடு இடைபட வாஞ்சை உள்ள உண்மையான ஒரு தேவன் உண்டானால் அவர்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம இருதயம் எங்கேயோ ஒட்டி போய் கிடக்கிறது. ஆனா அவர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேச விரும்புகிறார், இடைபட விரும்புகிறார். ஜெபிக்கும் போது அவர் பேசி இருக்கணும், இடைப்பட்டு இருக்கணும். தூங்கும் போது ஆண்டவர் பேசி இருக்கணும், இடைப்பட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. என்னுடைய 25வது வயது என்னால் இன்னைக்கும் மறக்க முடியாது. அதிகாலையில தேவன் வந்தார். ஹல்லேலூயா. அந்த மகிமையான சொப்பனத்தை பார்க்கிறேன். அவர் வந்து மக்னாயும் என்கிற ஒரு வார்த்தை எனக்கு கொடுத்தார். ரொம்ப நேரமா கேட்கிற, ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வேதத்துல இருக்கு, நம்ம வாசித்த ஞாபகமே இல்லை. என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்? சொப்பனத்திலே குழம்புறேன். வேதத்துல இல்லாத ஒரு வார்த்தைய தேவ சாயல்ல இருக்கிற ஒருவர் வந்து சொல்றாரே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். ரொம்ப நேரத்துக்கு பிறகு ஆண்டவர் சொன்னார், இதுக்கு 3 அர்த்தம். நீ நட்சத்திரத்தை போல வாழ்ந்திருப்பாய், நட்சத்திரத்தை போல வாழ வைத்திருக்கும். இந்த 2 காரியத்துல 3வது சொன்ன வார்த்தை இன்னும் மகிமையா இருந்தது. ஆனா எனக்கு மறைக்கப்பட்டது. எழும்பி, அன்னைக்கெல்லாம் அந்த செல்போன் கிடையாது, ஆண்ட்ராய்ட் போன் அவ்வளோ ஃபேமஸ் இல்லை, எல்லாம் தட்டி பார்த்துருக்கலாம். வேதத்தில் தேடுற என்னால் கண்டுபிடிக்க முடியலை. ஒரு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவர் அதிகாரத்தையும் இருப்படைத்தையும் சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ரொம்ப நம்மளை நேசிக்கிற ஒரு நல்ல தெய்வம் வருவார். ஆனா உங்களுக்கு வருவான், வேற ஒருத்தன் வாராதான் பிரச்சனை. சிலருக்கு தேவனே வாராரு, உங்களுக்கு வேற ஒருத்தன் வாரா, அங்கதான் பிரச்சனை. யார் வாரா, யார் வரணும், எவன் வரக்கூடாது அப்படிலாம் இருக்கு. சொப்பனத்துல உங்களை நீங்களே அசிங்கமா பாக்குறீங்க. அப்படியே ரோட்டு ஓரத்தில் அலைகிற மாதிரி, காடுல தத்தளிக்கிற மாதிரி, நாய் துரத்துற மாதிரி, மாடு முட்டை வர்ற மாதிரி, பாம்பு உங்களை ஏம் பண்ற மாதிரி எல்லாம் தப்பு தப்பா வித்தியாசமா சொப்பனத்தை பார்த்து நடுராத்திரி முழிக்கும் போது கரெக்டா மணி 1 இருக்கீங்களா? அப்படி யாராகிலும் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஜெபம். இந்த நல்ல பாம்பெல்லாம் ஓடட்டும் இயேசுவின் நாமத்தில். சொப்பனத்துல ஒண்ணு அவர் வருவார், இல்லைன்னா இவன் தான் வருவான். ஆனாலும் உங்களை சாட்சி சொல்ல மாட்டேன், பயப்பட வேண்டாம். ஆனா யோசித்து பாருங்க, யார் வாரா? இதெல்லாம் உங்க தாய் தப்புன்ட்டு சொல்ல முடியாது, ஊழியக்காரங்கள்ட்டையும் சொல்ல முடியாது. பின்ன அடுத்து 2 பிரசங்கத்துக்கு நீங்க தான் என் டார்கெட்டா மாறிடுவீங்க. அதனால அதுவும் சொல்ல முடியாது. ஆனா விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க, எனக்குள்ள இது அடிக்கடி வருதுன்னா ஒருவருக்கும் எனக்கும் கனெக்ஷன் எங்கேயோ கட்டாயி கிடக்கிறது. ரட்சிக்கப்படக்கு முன்பதாக, ஆண்டவருக்குள்ள ரொம்ப வரக்கு முன்பதாக எல்லாம் ஒவ்வொரு இரவு வேளையிலையும் வெள்ளி செவ்வாயெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உருவம் அப்படியே மேல சாடி என் கழுத்தை நெரிக்கும். இதுதான் நான் அதிகமா பார்க்கிற சொப்பனம். ஆனா என்னைக்கு ஆண்டவரோடு நெருங்கணும், என்னைக்கு கர்த்தர் அபிஷேகம் தந்தனாரோ, என்னைக்கு அபிஷேகத்துல நான் வளர்ந்தேனோ, அதுக்கு பிறகு அவன் அதே மாதிரி பழைய ஆளுன்னு நினைச்சு அப்படியே ஜம்ப் பண்ணான். எட்டி மிதிச்சேன்,
10 மீட்டருக்கு அங்கிட்டு போய் விழுந்தா. அப்பதான் நான் நினைச்சேன், கர்த்தருடைய அபிஷேக வல்லமை உள்ளது. அவர் என்னை அபிஷேகம் பண்ணி அதிகாரப்படுத்தி இருக்கிறார். பிசாசை துரத்துகிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், பிசாசை நீங்க துரத்துவீர்கள். பிசாசு உங்களை ஒரு நாளும் துரத்த கிட முடியாது. இன்னைக்கு ரொம்ப பரிதாபம், நிறைய சபைகள்ல 10 வருஷம் ஆராதிக்கிற சிலர் கூட நம்ம சபையில வந்து ஜெபிக்க வந்திருக்கிறாங்க. நான் அந்த சபையை குறை சொல்றதா அல்லது அந்த ஆளை குறை சொல்றதா, அந்த ஊழியத்தை குறை சொல்றதா? குறை சொல்றவங்களையும் பிடிக்காது, குறை சொல்லுகிறதும் பிடிக்காது எனக்கு. ஆமென். ஆமா, ஆகையினால யாரு எந்த சபை நான் சொல்ல போறதில்லை. சில சபையில 10 வருஷம் ஆராதிக்கிறாங்க, போராட்டம்னு வராங்க, தலையில கை வச்ச உடனே ஒரு ஆவி அலகழிச்சு அலறி தொப்புனி மயங்கி கீழே விழுந்து ஓடுகிறதை பார்க்க முடிகிறது. நான் ஒரு நாள் அந்த ஆத்துமா மேல் நான் சந்தோஷப்பட்டதே கிடையாது. ஒரு கிரியை நடக்கிறது நமக்கு மகிழ்ச்சி தான், ஒரு பிசாசு ஓடுகிறது நமக்கு சந்தோஷம்தான். ஆனா அந்த ஆவி யாருக்குள்ள இருந்து ஓடணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னா, ஆண்டவர் அறியாத மனுஷனுக்குள்ள இருந்து ஓடணுமே தவிர 10 வருஷம் ஆண்டவருடைய சமூகத்துல ஆராதித்த அப்படிப்பட்ட ஒருவருக்குள்ளாகும் அந்த ஆவி வரவும் கூடாது, தங்கவும் கூடாது. அவர்களுக்கு ஜெபித்து துரத்துகிறதுல நான் ரொம்ப துக்கப்படுகிறேன். அப்ப என்ன, யாருக்கு இடம் கொடுக்கணும், யாருக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க? 10 வருஷம் சபைக்கு போய் யாரை அறிஞ்சு கொண்டாங்க? கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தரோடு நீங்க இல்ல, ஆகையினால அவரும் அங்கிட்டு இல்ல. ஒரு அறை வீட்டுக்குள்ள ஒரு டியூப் லைட்டை போட்டுனா வெளிச்சம் வந்துடும், அணைச்ச உடனே இருள் வந்துடும். இருளுக்கு வேற பட்டனா இருக்கு வீட்டுல. இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டு இருள் வரட்டும் அப்படின்னு இன்னொரு பட்டனை போடுறோம், கிடையாது. அப்படி ஒரு சுவிட்சே பெரிய பெரிய வீட்டுல கூட கிடையாது, எங்க வீட்டுல எல்லாம் இல்லை. ஆனா அது வந்துடும். லைட் ஆஃப் பண்ண உடனே எங்கிட்டு இருந்துதான் வருமோ தெரியல, இருள் வந்துடும். அதே போலதான் ஆண்டவர் இல்லையா, இருள் வந்துடும். பேருக்கு ஆராதிக்காதுங்க, பேருக்கு துதிக்காதுங்க, பேருக்கு சபைக்கு வராதுங்க. 12 வயசுல இயேசு கிறிஸ்துக்கு அவ்வளவு ஒரு தாகம். யார் சொல்லி கொடுத்தது? மேலானதை தேடுங்கள், மேலானதை நாடுங்க. ஹல்லேலூயா. ஆமா, சில பிள்ளைகள், சில வாலிபர்கள் பைக்கு, டூ வீலர், கேடிஎம், பல்சர் அப்படிங்கிற மாதிரியே பைத்தியமா இருக்கிறது. செல்போன் மேல பைத்தியமா இருக்கிறது. அது எனக்கு கிடைச்சிடாதா? நான் சொல்லுகிறேன், கர்த்தர் கிடைக்கட்டும், அதுதான் மிகப்பெரிய பொக்கிஷம். ஆண்டவர் நல்ல லவ் பண்ணுங்க, ரொம்ப நேசிங்க, அவரோடு பேசுகிறத விரும்புங்க. பேசல சண்டை போடுங்க. ஏன் என்கிட்ட பேசல? சாப்பிட மாட்டேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேட்பீங்க? வாலிப பிள்ளைகள் கைகளை உயர்த்தி, ஆமா, என் கூட ஆண்டவர் பேசணும். கை கொண்டு வந்து நல்லா தூக்கி காட்டுனீங்க. என் முக கையை தூக்க மாட்டேங்கன்னு தெரியலையே. சரி, ஹல்லேலூயா. என்னோடு பேசணும். அவன் அப்படியே கீபோர்டு போடுற மாதிரி ஆக்ஷன் பண்றான், நீனும் தூக்கணும். ஆண்டவரோடு பேசும். பேசாட்டா துக்கம், பேசாட்டா வருத்தப்படும், பேசாட்டா ஆண்டவர்கிட்ட சண்டை போடும். ஏன் பேசல? சாமுவேலோடு கூட ஆண்டவர் போய் பேசினார். சின்ன பையன். இன்னைக்கு இருக்கிற சில ஆள் சொல்லுவாங்க, அவன்கிட்ட நாம இறங்கி போய் பேசணுமா? என்ன தகுதி அவனுக்கு? தகுதியை பார்த்து மனிதர்கள் பேசுகிறார்கள், பழகுகிறார்கள். எந்த ஒரு அடிப்படையும் தகுதியுமே இல்லாத சாமுவேலோடு கூட கர்த்தர் இறங்கி வந்து பேசினார். சாமுவேலுக்கு அப்படி என்ன படிப்பு இருக்கிறது, என்ன திறமை இருக்கிறது? என்ன திறமை இருந்துச்சு, என்ன படிப்பு இருந்துச்சு? ஒண்ணுமே கிடையாது. அல்லது அவனுடைய வேலை தான் என்ன? ஆலயத்தை சுத்தப்படுத்துகிறது, தூக்குற வேலை, துடைக்கிற வேலை, எடுபடி வேலை தான். ஆசாரியன் எல்லாம் விட்டுட்டார், தீர்க்கதரிசி எல்லாம் விட்டுட்டார், பெரிய பெரிய ஆட்கள் இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டார். சாமுவேல் இடத்துல கர்த்தர் இறங்கி வந்து பேசுகிறார். ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுங்க. உங்களோடு கூட பேச துடிக்கிற ஒரு தேவன் உயிரோடு இருக்கிறார்.
பெரிய பெரிய காரியத்தை அறிவிப்பார். நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உங்களுக்கு நிச்சயம் அறிவிப்பார். ஹல்லேலூயா. பெரிய பெரிய காரியத்தை நீங்க அவரிடத்துல பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நிச்சயமாய் இயேசு பிதாவோடு எப்படி இருந்தாரோ நாம இயேசுவோடும் பிதாவோடும் அப்படி இருப்போம். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே பெற்றோர்கள் மறுபடியும் 3 நாள் ரிட்டன் ஆவி வராங்க. வந்து பார்த்தா இயேசு பேசுகிறதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். சந்தேகம் கேட்கிறார், மறுபடியும் பேசுகிறார். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படிதான் அவர் வளர்ந்தார். நீங்கள் அப்படிதான் கர்த்தருக்குள் வளரணும் என்று கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. இப்போ ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து, தேவாலயத்தில் இயேசு கிறிஸ்து, இது சின்ன 12 வயது பருவம். இப்போ இயேசு கிறிஸ்து வளர்ந்து 30 வயசு தாண்டி ஊழியத்துக்கு வந்து ஊழியத்தை செய்கிறவராயிருந்தார். அந்த இயேசு தேவாலயத்தில் எப்படி இருந்தார் அதை தான் நாம வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:23. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:23. அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? போதும், கவனிங்க. கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணினாராம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உபதேசத்தை கேட்கிறவராய் மாத்திரமல்ல, உபதேசிக்கிறவராகவும் இருந்தார், உபதேசத்தை கை கொள்ளுகிறவராகவும் இருந்தார். இன்னைக்கு கடைசி கால திருச்சபைகளில் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது, ஆனா உபதேசங்கள் இல்லை. ஆண்டவர் ஒரு முறை என்னோடு கூட பேசினார். இந்த உலகம் முழுவதும் ஊழியம் செய்கிற நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. சப்பானியை நடக்க வைக்கிறாங்க, கண் பார்வை இல்லாதவர்களுக்கு சுகம்படுத்துகிறாங்க, மரித்த பிரேதங்களை கூட இன்றைக்கும் உயிரோடு எழுப்புகிற சில தேவ மனிதர்கள் இருக்கிறாங்க. வல்லமையான ஊழியம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் சபைக்கு வர்றாங்க. அந்த ஊழியக்காரர்களுக்கு எல்லாம் நல்ல பாரமா ஜெபிப்பேன் அடிக்கடி. ஒரு முறை ஆண்டவர் பேசினா, அவர்கள் மேல நான் ரொம்ப துக்கமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் பேசினார். ஹல்லேலூயா. அவர்கள் அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிற அநேகர் மேல தேவன் ரொம்ப துக்கமா இருக்கிறார். நாம நினைக்கிறோம் பெரிய சபை, லட்சக்கணக்கான பேர் வராங்க, பலத்த அற்புதம் நடக்கிறது என்று. அப்போ சொல்லும் போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்து, மறுபடியும் ஆண்டவர் பேச இடம் கொடுக்கும் போது ஆண்டவர் பேசினார், அவர்கள் அற்புதங்களை பிரசங்கிக்கிறார்கள், அற்புதத்தை செய்கிறார்கள், ஆனா என் ஜனத்திற்கோ உபதேசத்தை கொடுக்கிறதில்ல, உபதேசிக்கிறதில்ல, உபதேசத்தை பிரசங்கிக்கிறதில்ல. இதை ஆண்டவர் ரொம்ப துக்கமா பேசினார். ஹல்லேலூயா. உடனே நீங்க அவங்களெல்லாம் தப்பா நினைச்சிட்டு அப்ப நரகத்துக்கு தான் போவாங்களோ அப்படின்னு நினைக்கிறதுங்க. இது அவர்களை குறித்து இருக்கிற ஒரு காரியத்தில் இருக்கிற தேவனுடைய பாரம், தேவனுடைய துக்கம். ஹல்லேலூயா. எனக்கும் இதை விட நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பேசினா கன்வென்ஷன் மாதிரி இருக்கதான் செய்யும். ஆனா தேவனுடைய சித்தத்தை அறிந்து பேசுகிற பிரசங்கம் அப்படின்னா இது மட்டும்தான். ஹல்லேலூயா. நான் என்ன ஒரு பிரசங்கத்தை எடுத்துட்டு பேசுனா பலிபீடத்திலே ஆண்டவர் அடிச்சு கொல்ல மாட்டார். என்ன செய்ய, பேசட்டும். ஆனா என் ஊழியத்தை முடிச்சிட்டு மேல போகும்போது சொல்லுவார், ஒரு காலம் முன்னே அறியேனே அப்படின்னு சொல்லுவார். இல்ல ஆண்டவரே, ராதாபுரத்தில் அந்த சின்ன சர்ச்சை கட்டினேனே, சுவிசேஷ ஊழியம் செஞ்சேனே, ரொம்ப வருஷமா அந்த சபைக்கு உழைச்சேனே. அப்படியாப்பா, தெரியாது அப்படிம்பார். தேவ சித்தம் சிலருக்கு புரியல, அற்புதத்தை போக்கஸ் பண்றாங்க, உபதேசத்தை இல்ல. நான் சொல்லுகிறேன், அற்புதம் பரலோகத்துக்கு நம்மளை ஒரு நாளும் கொண்டு போகாது. குஷ்டரோகிகளை ஆண்டவர் சுகமாக்கினார். நன்றி சொல்ல வந்தது ஒரே ஒருத்தன் தான்.
அவனும் பரலோகத்துக்கு வந்தானான்னு தெரியாது. மரித்த பிரேதங்களை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார், பரலோகத்துக்கு வந்தானான்னு தெரியாது. அற்புதம் பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் அல்லது சீசர்கள் மூலமாய் அற்புதத்தை பெற்றவர்கள் பரலோகத்துக்கு வந்தார்களா அப்படின்னா சரியான நமக்கு ப்ரூஃப் இல்லை. ஆனா உபதேசத்துல நடந்த ஒருவரும் மிஸ் ஆகவே மாட்டாங்க. தெய்வ ராஜ்யத்தில் இருப்பார்கள், பரலோகத்துல இருப்பார்கள். ஆகவே நான் சொல்லுகிறேன், உபதேசம் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து உபதேசித்தார், சபையில உபதேசித்தார். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சபையில அவருக்கு இடமே இல்லை. இன்னைக்கு நம்மத்தில வந்து இருக்கிற ஊழியக்காரருக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுத்தோம், 5 இல்ல 10 நிமிஷத்துல முடிச்சிருங்க. அவருக்கு நாம கொடுத்தோம். கொடுக்கலன்னா அதுவும் அவர் பேசியிருக்க முடியாது. ஆனா அன்னைக்கு இருந்த இயேசு கிறிஸ்துக்கு சபையில இடமே கிடையாது. ஏதாகிலும் பிரதான ஆசாரியர் வந்து இயேசு கிறிஸ்துவை பேசும், இன்னைக்கு உபவாச ஜெபம், ஒரு பிரசங்கத்தை பண்ணுங்க கேட்கட்டும், யாரும் கொடுத்தாங்களா? கொடுக்கல. அவரா போனார், ஆலயத்தில் அங்கும் இங்குமா இருந்தவர்களை பார்த்து உபதேசத்தை பண்ணினார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், தெரிந்த சத்தியத்தை தெரியாதவர்களுக்கு சொல்லுங்க, உபதேசம் பண்ணுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க, உபதேசத்தை சொல்லுங்க, கட்டளைகளை சொல்லிக் கொடுங்க. அது நம்மேல் விழுந்த கடமை. இயேசு கிறிஸ்துக்கு யாருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கல, ஆனா வாய்ப்பை பயன்படுத்தினார். அவர் உபதேசித்தார். ஒரு பெரிய கன்வென்ஷன் வச்சு அவரை கூப்பிடல, பேசுங்க அப்படின்னு. எந்த வாய்ப்பும் அவருக்கு கொடுக்கப்படல. இருந்த எல்லா வாய்ப்பும் அவருக்கு மறுக்கப்பட்டது. எல்லா வாய்ப்புமே அவருக்கு மறுக்கப்பட்டது. ஆனாலும் உபதேசித்தார். கிறிஸ்துவனுடைய உபதேசம் என்ன? வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். சில வசனங்களை நான் சொல்லுகிறேன், 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. இப்ப சபையில வந்திருக்கிற, ஊழியத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் கவனிக்கணும், நம்ம யாரா மாறணுமா? குழந்தைகளாய் மாறணும். அப்படி மாறாவிட்டா எங்க போக முடியாதா? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. யோசித்து பாருங்க. இதுதான் கிறிஸ்துவனுடைய உபதேசம். பெருசா ஆண்டவர் பேசல, ஆனா பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு மனுஷனையும் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க தேவையான ஜீவ அப்பத்தை அவர் கொடுத்தார். வார்த்தை என்கிற அப்பத்தை கொடுத்தார். இன்றைக்கு நமக்கு தேவை ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, விடுதலை மாத்திரமல்ல, அற்புதம் மாத்திரமல்ல, உபதேசம் இருந்தால் மாத்திரமே இம்மையில நாம் வாழ்ந்து முடிக்கும் போது மறுமையில நாம பிரவேசிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. உபதேசங்களுக்கு நேராய் திரும்புங்க. இயேசு கிறிஸ்து உபதேசத்தை கேட்டார். அவர் எவ்வளவு வாஞ்சையாய் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டாரோ அவ்வளோ வாஞ்சையா மற்றவர்களுக்கு பிரசங்கமும் பண்ணினார், மற்றவர்களுக்கு சொன்னார். கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை கவனிங்க. அது சாதாரண உபதேசம் அல்ல. இன்னைக்கு கிருபையின் உபதேசம் என்று சொல்லி பல இடங்களில பலர் பேசுறாங்க. ஆனா அதெல்லாம் கேட்டா பயமே இல்லாம ஆயிரும். பாவத்தை குறித்து நமக்கு ஒண்ணுமே இருக்காது, இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். தேவ பயமே வராது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, இனி பாவம் செய்யாதே. இவ்வளவு நாள் செஞ்சிட்டா, கடைசியா உன்னை மன்னிக்கிறேன், என்னமே செஞ்சிடாத. நான் கேட்கிறேன், என்னமே செஞ்சா என்ன நடக்கும்? நீ போ, இனி பாவம் செய்யாதே. பாவத்துல கையும் மையுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை நியாயம் தீர்க்கிறார்கள். மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி கல்லறிந்து கொல்லணும். நீர் என்ன சொல்லுகிறீர்? உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன். பார்த்தா எல்லாரும் பாவம் செய்தவர்கள் தான், எல்லாரும் போயிட்டாங்க. இயேசு சொல்லுகிறார், நானும் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை, நீ போ, ஆனா இனி பாவம் செய்யாதே. ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறவர். எப்படி மன்னிக்கிறார்? போ, இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. ஆமா.
பாவத்திலிருந்து வேறு பிரிக்கிறார், பாவத்தை மன்னிக்கிறார். தொடர்ந்து பாவத்தை மன்னிச்சுட்டே இருக்க மாட்டார், அதை விட்டு வெளியே வந்துடணும். கிறிஸ்துவனுடைய உபதேசம் கூர்ந்து கவனிங்க. கிறிஸ்துவை அறிந்த அளவுக்கு நிறைய ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை துளியும் அறியாமல் இருக்கிறார்கள். அதான் வேதனை. கிறிஸ்துவின் உபதேசத்தை அறியணும். அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் பேசுகிறார். ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவில் நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேரும் சிறு பிள்ளைகளை போல மாறணும். ஹல்லேலூயா. குழந்தைகளை போல மாறணும். சிரிச்சுட்டே இருக்கும் பிள்ளைகள், பாவம் அறியாத சிறு பிள்ளைகள், பாவம் அறியாதவர்கள். வஞ்சகன்னா தெரியாது, ஏமாத்தக்கு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. இப்ப நமக்குள்ளா இருக்கிற இந்த இதெல்லாம் நம்ம விட்டு வெளியே போகணும். எத்தனை பேர் இன்றைக்கு ஒப்பு கொடுப்பீர்கள்? கிறிஸ்துவினுடைய உபதேசம் இது. இன்னைக்கு நிறைய சபைகள் உபதேசம் இல்லை. நான் அந்த சபை ஒன்னும் சொல்லல, உங்கள்கிட்ட நான் பேசுறேன். தயவு செய்து போக வேண்டாம் என்று தாழ்மையா கேட்கிறேன். கிறிஸ்துவை அறிந்த அளவை காட்டிலும் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை நாம இன்னும் அறியணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, அது ரொம்ப 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 முக்கியம். எனக்கு நிறைய பேர் கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறவர், சுகமாக்குகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், இதுதான். நிறைய சபைகள்ல பாவத்தை குறித்து பேச முடியாது, முகெல்லாம் வேற மாதிரி ஆயிரும். கண்டிச்சு பேச முடியாது, முகெல்லாம் வேற மாதிரி ஆயிரும். அப்படி நிறைய சபைகள் இருக்கிறது, அப்படி நிறைய விசுவாசிகள் இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், எதற்கு அந்த பிரசங்கம்? என்னத்துக்கு அந்த உபதேசம்? பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்தாத ஒரு பிரசங்கம் என்னத்திற்கு? அது என்ன பிரயோஜனத்தை கொண்டு வரும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க மனம் திரும்பணும். மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால். ஆகையினாலதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் பிரசங்கமே அழகான தலைப்பில சொல்லுகிறார். நான் அநேக சுவிசேஷ ஊழியத்துல சொல்லி இருக்கிறேன். ஹல்லேலூயா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அப்ப பரலோக ராஜ்யம் யாருக்கு தான் கொடுக்கப்படும்? மனம் திரும்புகிறவர்களுக்கு. மனம் திரும்பாதவர்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது. மனம் திரும்புகிறவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். நாம மனம் திரும்பணும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்க மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள், உங்களால முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்திற்கு போகணும் அப்படின்னா மனம் திரும்புதல் ஒன்று உண்டாகணும் நமக்குள்ளாக. எத்தனை பேருக்குள்ள மனம் திரும்புதல் வந்திருக்கு? இந்த காரியத்துல நான் மனம் திரும்பிட்டேன், இந்த காரியத்துல நான் விலகிட்டேன். பழைய வாழ்க்கையில என் மனசு அங்கேயே ஒட்டிட்டு இருக்கும். இன்னைக்கும் சில ஆட்களை பாருங்க, காலையில எப்பண்டா டாஸ்மாக் திறக்கும், போலாம் போலாம். அதுல ஒர்க் பண்றவர் கொஞ்சம் லேட்டா வருவாரே தவிர இவரு ஃபாஸ்டா போயிருவார். கரெக்ட் டைம் போய் எங்க லைன்ல நிப்பார். மனம் திரும்பணும். மனம் திரும்பாத எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். மனம் திரும்புகிறவர்கள் எப்படி ஆகணுமா? நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால். அப்ப மனம் திரும்பினால் மாத்திரம் போதாது, பாவத்தில் இருந்து மனம் திரும்பினால் மாத்திரம் போதாது, பிள்ளைகள் ஆகணுமா? சிறு பிள்ளைகளை போல ஆகணுமா? ஹல்லேலூயா. அதுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்காது, ஒரு வஞ்சகம் இருக்காது, பதிலுக்கு பதில் செய்ய தெரியாது. என்ன இருந்தாலும் அடுத்த நேரம் மறந்துரும். என்ன நம்ம திட்டினாலும் அடுத்த நேரம் மறந்துரும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இன்னைக்கும் மறக்க முடியாத எத்தனையோ பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கிறீர்கள். சிலருடைய வார்த்தையை மறக்க முடியல உங்களால, சகிக்க முடியல உங்களால, பொறுத்துக்க முடியல உங்களால, தாங்கிக்க முடியல உங்களால. கணவனுக்காக சகிக்கிறது போதும், கர்த்தருக்காக சகித்துக் கொள்ளுங்கள். தேவனுக்காக நீங்க சகித்துக் கொள்ளுங்க. சகித்தாதான் ஆண்டவருடைய உபதேசத்திற்கு ஏற்றவர்களாய் மாற முடியும்.
ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். நீங்க பிள்ளைகளைப் போல ஆகணும், மனம் திரும்பின பிள்ளைகளாக. ஒரு குழந்தை சுபாவமாய் நீங்க மாறணும். யாரை குறித்தும் ஒரு வைராக்கியம், எரிச்சல், பொறாமை, வஞ்சகம் இப்படி பேசிட்டாங்கல்ல, இனி நான் இப்படிதான் இருப்பேன், அப்படியே உங்களை மாத்தாதுங்க. கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு உங்களை விட்டு கொடுங்க. நிறைய பேருடைய இருதயத்தில் இதெல்லாம் இருக்கிறது, கசப்பு இருக்கிறது. ரொம்ப நாளைக்கு அவங்க செய்த செயல் மூலமா வந்த கசப்புகள், அவர்கள் பேசின வார்த்தை மூலமா வந்த கசப்புகள் இருதயத்துல இருக்கு. அது மாறவே மாட்டேங்க. சின்ன பிள்ளைகளுக்குள்ள இருக்குமா என்ன? மனம் திரும்பி பிள்ளைகளை போல நீங்க ஆகணும். இதுதான் கிறிஸ்து பேசிக்கொண்டே இருந்தார். இதுதான் அவர் ஆலயத்துல பிரசங்கம் பண்ணினார். சந்திக்கிற ஜனங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். இன்னைக்கு நிறைய சபைகள்ல மனம் திரும்புதல் இல்லை, எல்லா காரியத்திலையும் மனம் திரும்புதல் இல்லை. கர்த்தர் வேதனைப்படுகிறார். ஹல்லேலூயா. 4வது வசனத்தை வாசித்தால், ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனை பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். ஹல்லேலூயா. ஆமா, உங்களை நீங்க தாழ்த்துங்க. என்கிட்ட எப்படி பேசிட்டான்? என்கிட்டனா நீங்க என்ன கலெக்டரா? நிறைய பேர் சொல்லுங்க, என்கிட்ட எப்படி பேசிட்டான்? நீங்க என்ன முதலமைச்சரா? இல்ல நீங்க ஆண்டவரா? இப்படி எல்லாம் இருக்காதுங்க. பாஸ்டர் இருந்து எப்படி பேசிட்டாரு? பாஸ்டர் என்ன பரலோகத்தின் வடக்கு பகுதியில இருந்தா வந்திருக்கிறாரு. உங்களை போல தானே நானும். எனக்கும் சில மதியினங்கள் இருந்துரும், சில வார்த்தைகள் தப்பா இருக்கலாம், பிரசங்கத்துல வித்தியாசமா வந்திருக்கலாம். ஒண்ணு நம்மள்ட்ட கேட்கணும், இப்படி பேசிட்டீங்களே அப்படின்ட்டு. என்னைக்குமே ஒப்புரவாக பார்க்கணுமே தவிர ஓச்சி விடணும்னு பார்க்க கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? இதோட இந்த சபை ஓச்சி விட்டுருவோம், இந்த ஊழியக்காரரை ஓச்சி விட்டுருவோம். இனி இவரு வேண்டாம், இவருக்கு சபையும் வேண்டாம், இந்த ஊழியமும் வேண்டாம். ஒப்புரவாகுதல், ஊழியத்தை நல்லா செய்யணும். தப்பு எல்லாரிடத்திலையும் இருக்கிறது. பெரிய பெரிய காரியம்ங்கிறது ரெண்டாவது. நான் ஒரு சாட்சிக்கேடான மனுஷன் அப்படின்னா ரைட்டு. ஏதோ ஒரு வார்த்தை கடினமா பேசியிருப்பேன், அப்படி பேசியிருக்க கூடாதுதான், அதுல வந்திருக்கோம், அந்த ஃப்ளோல வந்திருக்கோம். வந்துட்டு இத்தனை வருஷம் பழகணும், இத்தனை வருஷம் நீங்க எனக்கா ஜெபம் பண்ணிருக்கீங்க, நான் உங்களுக்காக பண்ணிருக்கிறேன். ஒரு வார்த்தை தானே, சகிக்க முடியல. குடும்பத்திலே அப்படிதான், உடன்பிறப்புகள் உறவுகள் அப்படிதான். நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. தன்னை தாழ்த்துங்க. சரி, என்னை தானே சொன்னா சொல்லிட்டு போறான், அதை பெருசுபடுத்த வேண்டாம். நிறைய பேர் இன்னைக்கும் பாருங்க, கல்யாண கார்டு கொண்டு வந்தான், கையில தந்தான், வாணி ஒரு வார்த்தை சொல்லல. அப்ப கல்யாண கார்டு என்னத்துக்கு? ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நானே சில ஃபங்க்ஷன் எடுக்கும்போது ரொம்ப பேருக்கெல்லாம் கூப்பிடுறது இல்லை, கொஞ்சம் பேர் கூப்பிடுறது. அதுலயுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷரா இருக்கும். ஏன்னா மொத்த இதுவுமே அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெஷ்ஷர் ஆயிரும். நடக்கும்போது அதை விட ஃப்ரெஷ்ஷரா இருக்கும். எல்லாம் ஒழுங்கா நடக்குதா, சாப்பாடு கரெக்டா இருக்குமா, அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்கு, இப்படி நிறைய காரியத்துல உள்ள மனசை ஒரு மனமா வச்சுக்க முடியாது, அது அலமோதிட்டு இருக்கும். அப்ப அந்த நேரத்துல நீங்க வந்திருப்பீங்க. எனக்கு சிரிப்பு மட்டும்தான் வந்திருக்கும், வேற ஒண்ணும் வந்திருக்காது. வாங்கன்னு சொல்லக்கு மதி இல்லாம இருந்திருப்போம். வந்தால் அப்படியே பந்தல ஓரத்துல மூலையில ஒதுங்கி நிக்கிறது. வந்திருக்கேன் வாணி சொல்லல, பிள்ளைகள் வந்தான்னு கேட்கல. இப்படி எல்லாம் இருக்காதுங்க. மனம் திரும்புங்க. இது கிறிஸ்துவனுடைய உபதேசத்துக்கு ஒத்து போகக்கூடிய குணாதிசயங்கள் கிடையாது. தன்னை தாழ்த்துங்க. இது நிறைய பேருக்குள்ளா இருக்கிற சோக்கேடு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வீட்டுல தான் மூஞ்சியை தூக்கிட்டு வெளியே போவாங்க. என்ன பழக்கம்? மொத்த குடும்பத்தின் மத்தியிலையும் உங்க இமேஜ் எப்படி, உங்க பேர் எப்படி? ஆண்டவர் சொல்லுகிற உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இப்படி வாழ்ந்த எந்த ஊர்ல கொண்டு பெருமைப்படுத்துவாரு?
எப்படி படுத்த முடியும்? ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல தான் வார்த்தை விடுறது, கோவப்படுறது. அந்த போட்டோலே பாருங்க, நிறைய பேர் கலகலன்னு இருக்கும் முகம் எல்லாம். இந்த ஆளுக்கு முகத்துல தான் அந்த ஜப்பான்ல அமெரிக்காக்காரன் குண்டு போட்ட அந்த உருகுலைந்து இருக்கும். ஏன்? ஆண்டவருடைய உபதேசத்தை நீங்க கவனிங்க. ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனை பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். எத்தனை பேருக்கு பெரியவனா இருக்கணும்? பரலோகத்துல பெரியவனா இருக்கணும். நித்திய நித்திய காலம் வரைக்கும் நான் பெரியவனா இருக்கணும். எத்தனை பேர் ஆசைப்பட்டீங்க நான் பெரியவனா மாறணும்? அதுக்கு இதைதான் செய்யணும். இந்த பிள்ளைகளை போல தன்னை தாழ்த்தணும். பிள்ளைகளை எவ்வளவு மிரட்டுறோம், வெளியே போங்க உட்காருங்கிறோம், அடுத்த நேரத்தில் அது மறந்துடும். நிறைய விஷயங்களை மறந்துடணும். நிறைய பேருக்கு வசனம் மறக்குது, அடுத்தவன் சொன்ன வார்த்தை மறக்க மாட்டேங்க. நான் பவர்ஃபுல் இருதயம் பாருங்க, இருதயத்தில் இருக்கு. சில அக்கா மாதிரி சொல்ல சில அழகா இருக்கும். சிவாஜி கணேசன் கூட தோத்து போவார். அப்படியே நடிச்சே சொல்லுவாங்க, இந்த மாதிரி பேசினாங்க அப்படின்ட்டு. ஆமா, நிறைய நடிகர் திலகங்கள் இங்க இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். நான் மாறணும். இப்படியேவா பரலோகத்துக்கு போகலாம்? முடியாது. அதான் ஒரு அடக்க ஆராதனைல பாஸ்டர் சொன்னார், நம்ம விட்டு இந்த சகோதரன் பிரிந்து போயிட்டார், ஆனாலும் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருவார். அன்னைக்கு கல்லறைகள் திறக்கப்பட்டு இந்த சகோதரன் மறுரூபமாக்கப்பட்டு மறுபடியும் இவரை நாம பார்ப்போம் அப்படின்னார். உடனே நம்ம ஆட்கள் என்ன சொல்லணும்? ஆமேன் அல்லேலூயா அப்படிங்கணும். அப்படித்தானே? அதை தான் மற பக்கத்தில் இருக்க ஆள்லாம் சொல்லுங்க, மறுபடியுமா திரும்பவுமா எப்படி சொன்ன எப்படி? எப்ப நல்ல வேலை செத்தான் அப்படிங்கிற மாதிரி நிம்மதி பெருமூச்சு விட சில பாச சொல்றார், மறுபடியும் உயிர் தெழுவான் அப்படின்னா. இப்படிதான் நிறைய பேர். வாழ்க்கை மாறட்டும், உங்களை மாற்றுங்க. அதாவது ஆண்டவர் என்னைக்குமே உங்கள்கிட்ட வந்து பலவந்தம் பண்ண மாட்டார். அவர் ஜெனியூனான தெய்வம், ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பார். உங்கள்கிட்ட வந்து போராட மாட்டார். மகளே நீ அதை செய்யாத செய்யாத அப்படிலாம் சொல்ல மாட்டார். உபதேசம் பண்ணிட்டு விட்டுருவார். அதுக்கப்புறம் நீங்க தான் அதை பிடிச்சுக்கணும். சாத்ராக், மேசேக், ஆபேத்நேகோ பொற்சிலை வணங்க மாட்டேன் என்று சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? என்னைக்கோ அவங்க கேட்டிருக்காங்க, விக்கிரக ஆராதனை கூடாது என்று என்னைக்கோ கேட்டாங்க. அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டாங்க. அந்நிய தேவனை ஆராதிக்க கூடாது என்கிறத என்னைக்கோ கேட்டாங்க, பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த வார்த்தையில நின்றாங்க. அந்த வார்த்தையில நிற்கும் போது உபத்திரவங்கள் வந்தது. அந்த உபத்திரவத்தை கர்த்தர் மகிமையாய் மாற்றினார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. சோ கேட்கிற வார்த்தை அப்படியே கேட்ச் பண்ணிருங்க. கேட்க கேட்க வைராக்கியமா ஆகக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது, சங்கடப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. வார்த்தைக்கு இடம் கொடுத்து வார்த்தைக்கு ஏற்று உங்களை மாற்றுங்க. உங்க இருதயத்தை மாற்றுங்க, உங்க கிரியைகளை மாற்றுங்க, உங்க செயல்களை மாற்றுங்க, உங்க பேச்சுகளை மாற்றுங்க, உங்க பார்வைகளை மாற்றுங்க. டோட்டலா நீங்க மாறுங்க. கிறிஸ்து உபதேசத்தை கேட்கிறவராய் மாத்திரமல்ல, பிரசங்கிக்கிறவராய் மாத்திரமல்ல, அதன்படி வாழ்ந்தும் வாழ்க்கையை முடித்தார் சிலுவையில. அவர் வாழ்க்கை வெற்றியாயிருந்தது, ஊழியம் வெற்றியாயிருந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கிறிஸ்துவை போல வாழுவீர்கள்? அடுத்த வாரமும் தொடரும். ஆமென். கர்த்தர் நல்லவர். நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறார். இன்னும் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. எல்லாரும் முழங்கள் படியிட்டு ஜெபித்து நாம நிறைவு செய்வோம். க்ளோரி ஹல்லேலூயா ரிபலதரகதரபா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. தேவாலயத்தில் இயேசு கிறிஸ்து அவர் உபதேசங்களை கேட்டார், அவர் உபதேசித்தார், உபதேசத்தின்படி கடைசி வரைக்கும் வாழ்ந்தார். நீங்களும் வாழணும். ஹல்லேலூயா ரிபலதரகதரபடதர. ஓ ஹல்லேலூயா.
உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. நிஜமானரே என்னே சுராஜரே, என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உன் சேவைக்கு, அழைத்தீரே உன் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ. நிஜமானரே என்னே சுராஜரே, என்னமெல்லாம் ஏற்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. என்னமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. நல்ல கரங்களை தட்டி உங்களை அர்ப்பணித்து, உமக்காக நான் வாழணும், உமக்காக நான் வாழணும். ரீஷா காட்டா என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. என்னமெல்லாம் உடரதரிதரத. எல்லாரும் அப்படி அர்ப்பணித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஹalleluya. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நான் நிலைத்திருப்பேன், கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு என்னை அர்ப்பணிப்பேன், கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு என்னை ஒப்பு கொடுப்பேன். ஹalleluya. அன்புள்ள நல்ல தகப்பன், எங்களோடு பேசின ஒவ்வொரு நல்வார்த்தைகளுக்காக மனதார தெய்வத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதியும். கர்த்தரோடு வாழட்டும், கர்த்தரோடு நடக்கட்டும், கர்த்தருடைய உபதேசத்துல நிலைத்திருக்கட்டும், தேவனை பிரியப்படுத்தட்டும், கிருபை பெருகட்டும். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பரலோகத்துக்கு தகுதிப்படுத்துங்க. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் என்னும் இருப்பதாக. ஆமென். ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.